என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை சொல்லி அவங்க அப்பாவை பண்ண தப்பு அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டார். இதை வந்து நம்ம நாத்திகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் சொல்லியிருக்கிறார். என்னென்னா அவரும் ஆர்எஸ்எஸில் இருந்தவர். அது செக்ஸுவல் டார்ச்சர்லாம் பற்றி சொல்லலைன்ட்டு. ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, எங்கேயாவது மலைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாம். மலை மேலே ஏறுங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மேலே ஏற சொல்லி ஒருத்தருக்கு 2 குரூப்பாக பிரித்து விட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கல் தூக்கி அடி, கட்டையை தூக்கி அடித்து சண்டை போடுங்க. ஒரு சண்டையை வந்து எப்படி எதிர்கொள்கிறதுன்னு அப்போ தான் தெரியும் அப்படின்லாம் பயிற்சி கொடுப்பாங்கன்னு. அதை இந்த நபரும் பதிவு செய்கிறார். அடினா அடி, கண்ணாவினா அடி, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி அடி விழும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்னு அவங்க சொல்கிறாங்க. இது புரியாமல் நான் கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம் போட்டு இப்போ சின்ன பசங்கள்லாம் போகிறாங்க. எதுக்கு அங்கெல்லாம் போய் சேர்க்குறீங்க? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க.